பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தோல் முகத்தில் இருக்கிற தோல். அதனால இந்த முகத்துல என்ன பண்றாரு இறைவன் அப்படின்னு சொல்லி கேட்டா, முகத்துல ஒரு வகையான ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கிறது. உடல்ல வேற எந்த பகுதியிலும் சுரக்கிறது இல்லை. நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்னா, என்ன வடியுதுங்களா, அது என்ன கோல்டு வினரா அல்லது ஃபார்ச்சூனா, அது என்னெல்லாம் கிடையாது. அது இந்த தோலை பாதுகாப்பதற்காக இயற்கை சுரக்கிற ஒரு சுரப்பி. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெப்பத்தில் இருந்தாச்சுன்னா அதனால் ஏற்படுகிற ஸ்கின்னுக்கு ஏற்படுகிற தீங்குகளில் இருந்து முகத்தை காப்பதற்காக உள்ளிருந்து சுரக்கிற ஒரு சுரப்பி தான் அந்த சுரப்பி. அது வெளியில பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா எண்ணெய் தேய்ச்ச மாதிரி வலுவலுன்னு இருக்குது. நம்ம பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா நெசத்துல தோலை பாதுகாப்பதற்காக உள்ள ஒரு ஒரு வகையான லோஷன் அது. இந்த லோஷனை சுத்தமா வலிச்சு எடுத்தா முகத்துக்கு கேடு. இந்த இப்ப நம்ம பயன்படுத்துற ஃபேஸ் வாஷ் சோப்புலாம் இருக்குல்ல, எந்த சோப்பு இந்த லோஷனை முழுசா எடுக்காதோ அறிவியல் படி அந்த சோப்பு தான் நல்ல சோப்பு. முகத்துக்கு சோப்பு போடுறோம்ல, நீங்க விளம்பரங்களை பாருங்க, 79% TFM உள்ளேன்னு ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. பவர் சோப்புக்கெல்லாம் முந்தைய எப்படி பண்ணா, இப்ப வருதா என்னன்னு தெரியல. 70% 79% சொல்லுவாங்க. TFM உள்ள, இந்த TFM என்ன தெரியுமா? இந்த TFM என்பது முகத்துல சுரக்கிற இந்த சுரப்பிய முழுசா வலிச்சு எடுக்காம அதை பாதுகாப்பதற்கு செய்யப்படுகிற ஒரு கெமிக்கலுக்கு பேர். அது எவ்வளவு அதிகம் இருக்குதோ அவ்வளவு நல்ல சோப்பு. இப்ப நீங்க கடைக்கு போங்க, 20 ரூபாய்க்கு சோப்பு கிடைக்கும், நல்ல மனமா இருக்கும். TFM பாத்தீங்கன்னா 45-50 இருக்கும். அவ்வளவுதான் பாடிக்கு கேடு, முகத்துக்கு கேடுன்னு அர்த்தம். மைசூர் சேண்டல் எடுத்து பாருங்க, ஹமாம் எடுத்து பாருங்க, ஓல்டு சிந்தால் எடுத்து பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் விலை கூட, TFM கூட இருக்கும். TFM என்பது முகத்தில் சுரக்கிற இந்த சுரப்பியை முகத்திலே தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கெமிக்கலை உற்பத்தி செய்யக்கூடிய வேலை தான் அதனுடைய வேலை. அப்ப இந்த அதை வெளியில இருந்து நம்ம பாதுகாக்கிற மாதிரி இந்த அந்த லோஷனை பாடியில இருந்து வெளியே போக விடாம பாதுகாக்கிற வேலையை இந்த முடிகள் செய்கிறது என்று நவீன ஆய்வு சொல்கிறது. கொசு கடிக்குதுல உடம்புல, கையில காலில் எல்லா பக்கமும் கடிக்கல, முகத்துல எவ்வளவு எத்தனை % கடிக்க பாருங்க. முகத்துல கடிக்குதா? ஏன் கடிக்கல? முகத்துல வர்ற இந்த லோஷன் தான் காரணம். அது ரொம்ப அரிதிலும் அரிதான் கடிக்கும். அது 1% தான். 99% முகத்துல கடிக்க. கையில கடிக்கும், காலில் கடிக்கும், அங்க அடிப்போம் இங்க அடிப்போம், மூஞ்சில பட்டுன்னு அடிச்சு எங்க பாத்திருக்கீங்களா? நீங்க அடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அடிச்சது இல்ல. என்ன காரணம்னா முகத்துல கொசு கூட வந்து உட்கார முடியாத அளவிற்கு இந்த லோஷன் வேலையை செய்யுது. இந்த லோஷன் எதனால் தக்க வைக்கப்படுகிறது? பூமியினுடைய தண்ணீரை மரங்கள் எப்படி இழுத்து தக்க வைக்கிறதோ அதுபோல முகத்தின் இந்த லோஷனை இந்த மயிர்கள் தக்க வைக்கிறது என்கிறது நவீன ஆய்வு. எனவே அறிவியல் பூர்வமாக சில நன்மைகள் கிடைக்கிறது. ஆனால் நாங்கள் தாடி வைப்பது இந்த அறிவியல் நன்மைக்காக அல்ல, நபிகள் நாயகம் சொன்னதற்காக.